வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ஏசாயா 42வது அதிகாரம், ஏசாயா 42 அதனுடைய 16வது வசனம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். அறியாத வழியிலே அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர். அறியாத வழியிலே 42:19 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? அறியாத வழியிலே, நாம் விரும்பும் பாதை அல்ல, அவர் நடத்தும் பாதை. ஆண்டவரே எனக்காக வாசலை திறங்கன்னு சொல்லி நான் ஒரு டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் இன்னொரு இடத்துல டோர் ஓபன் பண்றார். அது எனக்காக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதே எனக்கு தெரியாது, ஆனா அந்த பாதையில தான் கொண்டு போவார். ஆனா என் கவனம் ஃபுல்லா எங்க தான் இருக்கு தெரியுமா? நான் ஏற்கனவே ஒண்ணு நினைச்சு வச்சிருந்தேன் தெரியுமா, அங்கதான் இருக்கு. ஆனா நாள் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது ஒரு ட்ராக் சென்டர்ல நிக்கிறவங்க, நம்ம லெஃப்ட் சைடு ட்ராக்கை பார்த்துட்டு இருக்கிறோம், கர்த்தர் ரைட் சைடு ட்ராக்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாருன்னா என்ன ஆகுது தெரியுமா? அந்த நம்ம நினைச்சிட்டு இருக்கிறத விட்டு எங்க இன்னும் எங்க போயிட்டு இருக்கிறோம்? தூரமா போயிட்டு இருக்கிறோம். தூரம் போக 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 நம்ம என்ன ஆகுறோம் தெரியுமா? சோர்ந்து போறோம். ஏன் சோர்ந்து போறோம் தெரியுமா? அன்னைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்தது போல இருந்துச்சு, இன்னைக்கு அது எப்படி இருக்கு? தூரமா இருக்கு. ஆனா உண்மையிலே நம்ம நினைச்சதை விட்டு தூரம் போயிட்டோம், ஆனால் அவர் நினைச்சதுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கிறோம். ஏசாயா 55:8 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல வென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். அதாவது நம்மை குறித்த ஆண்டவருடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அது உங்களை பத்தி யாருங்க உயர்வா நினைப்பா? உங்களை பத்தி உயர்வா நினைக்கிற ஒரு 5 பேர், ஒரு 10 பேர் பேரை சொல்லுங்க. 8 பேர் பேர், 7, 5, 3, 2, 1. ஒரு தரம் அந்த 1 யாரு தெரியுமா? நம்ம கூட நினைக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் உங்களையும் என்னையும் நினைக்கிற நினைவு, ஓ ஹல்லேலூயா, எவ்வளவு நல்லவர். அவருடைய நினைவு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி எவ்வளவு உயரம்? நம்ம சர்ச் பில்டிங்கை விட ஈஃபில் டவர், துபாயில் ஒன்று உண்டு, அதுக்கு பேர் என்ன? புர்ஜ் கலிஃபா. வேற எதை விட உயர்? அப்படி என் நினைவுகள் அல்ல, உங்களை குறித்த என்னுடைய நினைவுகள் எப்படிப்பட்டது தெரியுமா? உயர்ந்திருக்கிறது, உயர்ந்த நினைவு. அவர் நம்மளை அப்ப எப்படிதான் பார்க்கிறார் தெரியுமா? எப்படி பார்க்கிறார்? ஆமென். அதனாலதான் அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து, இப்ப குப்பை எடுக்க வருவாங்க தெரியுமா? காலையில குப்பை எடுக்க வருவாங்க. ஒவ்வொரு வீட்டுல ஒரு வண்டி வரும், பாட்டோட வரும், அப்படியே வரும். வந்து வீட்டில் இருக்க குப்பையை எடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குப்பை எடுத்து சேல்ஸ் பண்ணுவாங்களா? மொத்த குப்பை கூட போடுவாங்க, அவ்வளவுதான். குப்பை எடுத்து இதுல தான் போடுவாங்க, குப்பையில தான் போடுவாங்க. ஆனா வர்றது வண்டியில. இப்ப வண்டியில வராங்கப்பா, ஆனா குப்பை எடுத்து இதுல தான் போடுவாங்க, குப்பையில தான் போடுவாங்க. ஆண்டவர் வந்தது குப்பை எடுத்து குப்பையில போடுறதுக்கல்ல, கோபுரத்தில் உட்கார வைக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். எளியவனை குப்பையில் இருந்து, குப்பையில் இருந்து இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீர். பாடுங்க. குப்பையில் இருந்தே உந்தனின் அன்பின் அடையாளமாகவே
கைகளை உயர்த்தி எதற்குமே எதற்குமே ஓ எட்டாத குளோரி கண்மலையின் மறைவுக்குள்ளா கரத்தின் நிழலினாலே குளோரி. தேங்க்யூ. அறியாத வழியில நான் அறிந்த பாதையில இந்த டோர் இப்போ ஓபன் ஆகும்னு பார்த்துட்டு இருக்கும் போது அறியாத பாதையில பெலிஸ்தியர் தேச வழியாய் செல்வது சமீபமா இருந்தாலும் அவர்களை சிவந்த சமுத்திர வழியாய் சுற்றி நடக்க அறியாத பாதைகள் அங்க கொண்டு போய் டோர்லாம் ஓபன் ஆக்குறார். அங்க எல்லாம் அடைபட்டு இருந்தது. யாருக்குமே அந்த டோர் ஓபன் ஆகாது. அதுதான் ஆச்சரியம். யாருக்குமே ஓபன் ஆகாத டோர் வந்து அந்த இந்த இடத்துல ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா இதுதான் அவங்க எண்டு அப்படிங்கிற இடத்துல ஒரு தேவ பிள்ளையை கொண்டு போய் அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய இடத்துல காமா வச்சு திருப்பி கொண்டு போறா. ஆமே, எத்தனை எண்ட பார்த்தவங்க, எத்தனை எண்ட பார்த்திருக்கிறோம். உங்க லைஃப்ல நீங்க பார்த்த எண்டெல்லாம் நீங்க வந்து எழுதுங்க. எத்தனை எண்ட பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மோசே கிட்ட கேட்டா சொல்லுவார், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எண்டு போட்டாங்க. ஆமே, நன்றி வணக்கம் போட்டாங்க. என்னது பிறக்கவே இல்லை, வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆரோன் பிறந்த போது, மிரியாம் பிறந்த போது, மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே போட்டாச்சு எண்டு. அப்ப அந்த காலத்துல வந்து அதாவது அந்த பிள்ளை கன்சீவ் ஆனதும் தாயார் தகப்பனுடைய ஜெபம் எதுவா இருந்திருக்கு தெரியுமா? ஆண்டவரே, இது எப்படியும் பொம்பளை பிள்ளையா இருக்கணும், பொம்பளை பிள்ளையா இருக்கணும். பிறந்து விழுந்துட்டு சிரிக்குது பிள்ளை. அழுதுறாத, கொன்னே விடுங்க, அழுதுறாத, அழ விடாம பிடிச்சு பிடிச்சு வச்சு. சில சொல்றாங்க அந்த 3 மாசம் பொத்தி பொத்தி வச்சதுல கூட அந்த அவருக்கு என்ன இருக்கலாம். ஆனா அது எந்த அளவுக்கு அது ஏற்புடையதும் கிடையாது. ஏன்னா 40 வயசுல மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தான் இருக்கு. நம்ம பைபிள் உள்ளது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம. ஆமே, ஹல்லேலூயா. நம்ம இந்த திக்குவாயை குறித்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்ச மோசே கோலால அடிப்பார். எவ்வளவு நல்ல காரியங்களை என்ன வச்சு செஞ்சிருக்கார். அதை பத்தி பேசுறீங்களா? என் வாய் தான் உங்களுக்கு தேவையா? என் நாக்கு நீளம் தான் உங்களுக்கு முக்கியமா? அதெல்லாம் அளக்கவே முடியாது. சிலருக்கு நாக்கு நீளத்தெல்லாம். மோசே பிறந்தது 3 மாசத்துல அடுத்த எண்டு. அதுவும் மாட்டுன மோசே யார் கையில மாட்டினாங்க பாத்தீங்களா? பார்வோனுடைய குமாரத்தி கையில. அதுவும் பெட்டியை திறந்ததும் பிள்ளை. ஆக்சுவலா அழுற பிள்ளை பிடிக்குமா, சிரிக்கிற பிள்ளை பிடிக்குமா? அந்த இடத்துல சிரிச்சிருந்தா பெட்டியை மூடி இருப்பா. அழ வேண்டிய இடத்துல அழதான் செய்யணும். அந்த இடத்துல ஹீலாம் சிரிக்க கூடாது. அழ வேண்டிய இடத்துல அழுதாதான் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்க முடியும். கர்த்தர் உங்களை அழுறதுக்காக வச்சிருக்கிறாரா? அழுதுருங்க. இது அழுகையின் பள்ளத்தாக்குன்னு அழுங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு. எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை தாவீது லைஃப் எப்படி பாருங்க. எத்தனை முறை சிங்கம், கரடி, கோலியாத், சவுல், அப்சலோம். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறத்துல வியாதி, பலவீனம், காட்டுல குகையில அலைச்சல். ஆமே, அதாவது சவுல் லைஃப்ல ஒரு விசை பெயின்ஃபுல்லான ஒரு சம்பவம் வந்தது. அது தாங்க முடியாம அவரே பட்டயத்தை நாட்டி என்ன பண்ணாருன்னா, தாவீது எவ்வளவு வேதனை. அப்பா, அவருடைய பெயின்ல அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு மட்டும் புறாக்களை போல சிறகு இருந்திருந்தா நான் பறந்து போயிருப்பேன். இன்னொரு இடத்துல சொல்ற, நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும் படிக்க என்னிடத்துல அவ்வளோ பெயின், இந்த வலியிலேயே நான் இல்லாம போயிருவேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருந்தோம். தாவீது வந்து திரும்ப திரும்ப வரார், திரும்ப திரும்ப எழும்புறார். ஆமே, ஆண்டவருடைய நினைவுகள் என்பது, ஆண்டவருடைய செயல்கள் என்பது நம்ம நினைக்கிறது மாதிரியே கிடையாது. அது உயர்ந்த நினைவுகள். ஹல்லேலூயா. அறியாத வழியிலே அற்புதம், அறியாத வழியிலே ஆண்டவரே. அவன் தெரிந்த வாசல், தெரியாத வாசல். ரொம்ப நாள் காத்திருக்க வைத்திருக்கிற உள்ளங்களுக்கு ஆமே, உண்மையாகவே இன்னைக்கு 2-3 செய்திகள்லாம் இருக்கு கையில. இந்த ஆகஸ்ட் பே தொடங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் மனசுல ஒரு போராட்டம் இருந்துட்டே இருந்து. ரேமா வரலையா ஆண்டவரே? நேற்று நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலதான் ஆவியானவர்
இந்த ஒரு 10 மணி 9 மணிலேருந்து இந்த சிந்தையை கொண்டு வந்து செய்தியை ஒரு 11 மணிக்கு மேலே தான் கொடுத்தார். ஆமென் ஆமென். நீ தெரிந்த பாதையில் நான் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுவேன்னு பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு அது முடியும். ஆனால் நீ தெரியாத இன்னொரு பாதையில் நான் இதை விட பெஸ்ட்டாக வச்சிருக்கிறேன், இதை விட பெஸ்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனாலதான் எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை, உங்கள் பேரில் நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு கொடுக்கணும்னா என் நினைவு தானே அவருக்கு தெரியணும். நான் என்ன எதிர்பார்த்திருக்கிறேன், எனக்கு என்ன மாதிரி முடிவு வேணும், என் நினைவு தானே தெரியணும். இது அவருடைய நினைவை சொல்றார். சொல்லிட்டு சொல்ற அவைகள் தீமைக்கு அல்ல. அப்ப நான் உன்னை அறியாத பாதையில நடத்துறேன், அங்க என்ன இருக்காது தெரியுமா? தீமைக்கு அல்ல, தீமைக்கு அல்ல. ஆமே, தீமைக்கு அல்ல. ஆபிரகாமை கர்த்தர் நடத்துறார் பாருங்க. ஆபிரகாம் லைஃபை சொல்லிட்டு இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அதுக்கு மட்டும் தான் இன்னைக்கு டைம் இருக்கும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போன்னு சொல்லிட்டு கர்த்தர் எந்த நேமையும் என்ன செய்யல, சொல்லல. இந்த அழைப்பு ஆபிரகாமுக்கு இப்பொழுது வந்ததல்ல, இந்த அழைப்பு ஏற்கனவே வந்தது. அந்த அழைப்பு வந்ததுனால ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் யாரோடு புறப்பட்டான் அப்படின்னா அவங்க அப்பா கூட சேர்ந்து புறப்படுறார். ஆதியாகமம் 11வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசியுங்கள். தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் கானான் தேசத்துக்கு எங்க இருந்து போக புறப்பட்டாரு? ஃபர்ஸ்டே புறப்பட்டார். அப்ப அழைப்பு கர்த்தர் வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துட்டார். ஆனா இவங்க கூட அப்பா போறதுனால அவர் எங்க உட்கார்றாரோ இவங்களும் அங்க உட்கார்ந்துதான் ஆகணும். இவங்க புறப்பட்டு அவர்கள் ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தேராகு வந்து மறிக்கிறான். தேராகு மறித்த பிறகு கர்த்தர் மீண்டும் சொல்றாரு, காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன பண்ணு, போ அப்படிங்கிறாரு. அப்போ எங்க போகணும் தெரியாது. அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே அப்படின்னு இருக்கும். பை ஃபெய்த் ஆபிரகாம், விசுவாசத்தினாலே. இன்னைக்கு லாஸ்ட்ல ஒரு ஜெபம் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப தேவையான ஜெபம். நேற்று இரவு ஆண்டவர் என்னை செய்ய வைத்த ஜெபம், இன்னைக்கு சபையை செய்ய வைக்கும்படி கர்த்தர் சொன்ன ஜெபம். பை ஃபெய்த். அப்போ அங்க விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, அடுத்த வார்த்தையை பாருங்கள், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்படி புறப்பட்டு போனவன் அட்ரஸ் இல்லாதவனாய் மாறவில்லை. பின் நாட்களில் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஆபிரகாம் எங்களுக்கு பிதா. By faith. இப்படி புறப்பட்டு, அதாவது ஊர் பேர் தெரியாம புறப்பட்டு போவாங்க தெரியுமா? காணாம போயிருவாங்க. கடந்த நாள்ல ஒரு நியூஸ், அது அடிக்கடி வர நியூஸ் தான். கூகுள் மேப் பார்த்து போய் ஒரு ஷார்ட்கட் வே பார்த்து ஒரு கார் ஒரு வீட்டு காம்பவுண்ட் மேல இருக்கு. அந்த மனுஷன் ஓட்டிருக்கான் பாருங்க, நம்பி கேட்டா. பை ஃபெய்த். நேரா அப்பா பாக்குறாரு, ஆரான் மட்டும் வந்து அங்கே உட்காந்துட்டாங்க. அப்ப அழைப்பு என்பது ஏற்கனவே இருக்கு. ஆனா சில இடத்துல உட்காந்துடுறோம். உட்கார்ந்ததுனால என்ன ஆச்சு? ஒன்னாகல, அங்க காரியம் நடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஆல்ரெடி ஒரு டோர் ஓபன் பண்ணி வைத்திருக்கிறார்.
சரி, அறியாத வழியில நாம் நடத்தப்படும் போது ஒண்ணு பார்க்கணும். அதுல என்ன தெரியுமா, நம்முடைய பயணம் வந்து முடங்காது, போயிட்டே தான் இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். அதன் அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னாக போய் வாசல்களை அப்படி திறந்து வைப்பேன். கர்த்தர் வந்து ஒரு பாதையை போட்டு அதுல நடந்து போகும்போது நான் இன்னொரு பாதையில போய் அங்கின டோரே ஓபன் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்துட்டு இருப்பேனா, நான் தான் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். 75 வயதுக்கு முன்னாகவே ஆபிரகாமுக்கு அழைப்பு இருக்கிறது. ஆனா 75வது வயதுல, ஏன்னா இதுக்கு மேல அவருடைய அப்பாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. இவர் சொல்லி பார்த்து அவங்க அப்பா புறப்பட்டார், ஃபேமிலியா தான் புறப்படுறாங்க. ஆனா அவருக்கு இங்க போதும்பா, இவ்வளவு தூரம் வந்தது போதும், எங்கன்னே தெரியாது. அதுல கானான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கானானுக்கு போன ஆண்டவர் சொல்லல, காண்பிக்கிற இடத்துக்கு போன்னு தான் சொல்லியிருக்கிறார். அது சரித்திரம் எழுதுறதுனால அதுல அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளை வந்து மொத்தமா படிக்கும் போது அந்த பிக்சர் கிடைக்கும். அப்போ இப்படி ஆபிரகாம் சொல்லியிருப்பார். அவங்க அப்பா கண்ட்ரோல்ல தானே இருக்கிறாங்க. அப்பா இப்படி வந்து ஒரு சத்தம் கேட்கிறேன், திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன், விக்கிரகத்து நடுவில் இருக்கிறவர். இவர் நோவா மாதிரி செஞ்ச ஆண்டவர் அறிந்தவர் கிடையாது. அந்த காலம் விக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒருத்தனை தெரிந்தெடுக்கணும். இந்த ஆபிரகாமை பார்க்கிறார், ரொம்ப சின்சியரா இருக்கிறார். ஆமே, தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, ஒரு கீழ்ப்படிதல் மனதுடையவன். அப்ப சொல்றது அப்படியே கேட்கிறார். அப்ப இப்படி ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கு. அப்படியாப்பா, ஒருவேளை ஆண்டவரா இருக்கும், யாருன்னு தெரியல, வா போலாம் அப்படி சொல்லி புறப்பட்டு போயாச்சு. எல்லாரும் சேர்ந்து புறப்படும் போது ஆரான் வந்து, இங்க இது போதும்பா, என்ன நீ சொல்லி இருக்க, இன்னும் காட்டல, இதுதான் ஆண்டவர் சொல்லவும் இல்லை, இங்க உட்காந்து சொல்லி உட்காந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் கூட போயிருந்தா ஆண்டவர் சொல்லி இருப்பார். உட்காந்துட்டாங்க. இதுக்கு மேல ஆபிரகாமுக்கு வாய்ஸ் இல்ல. இதுக்கு மேல அப்படியே உட்காந்துட்டாங்க. ஒண்ணுமே நடக்கல. இப்ப தகப்பன் மரிக்கிறார். அதன் பிறகு அந்த ரோல் வந்து யாருக்கு வருது அப்படின்னா ஆபிரகாமுக்கு வருது. இனி ஆபிரகாம் தான் அந்த டிசைட் பண்ற இடத்துல இருக்கிறார். ஆபிரகாமே போ அப்படின்னா என்ன அதன் அர்த்தம் தெரியுமா? அவர் ஒரு டோர் ஓபன் பண்ணி வச்சா, உனக்கு 75 வயசானாலும் உள்ள கொண்டு போகிறது தான் அவருடைய நோக்கம். ஏன்னா அந்த டோர் உனக்கானது. தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆபிரகாம் எழுப்ப விட்டார். அந்த இடத்துல கர்த்தர் ஈசாக்க கொடுத்து, அந்த இடத்துல ஈசாக்க திருப்பி அழைத்திருக்கலாம். இல்லை, ஆபிரகாமே சவுல் ஆயத்தம் பண்ணின ஒரு முன்னந்தொடையே இன்னொரு ஆளுக்கு கொடுக்காம, சாமுவேல் ஆயத்தம் பண்ணின ஒரு முன்னந்தொடையே இன்னொரு ஆளுக்கு கொடுக்காம சவுலுக்கு கொடுக்கும் போது, எனக்காக தேவன் திறந்த புதிய வாசல். ஹல்லேலூயா. ஆபிரகாம் உட்கார்ந்ததும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப ஆபிரகாம் புறப்படுகிற தெரியாது, பை ஃபெய்த். அவர் தான் சொல்றார்ல, போய் தான் பார்ப்போமே. அப்படி புறப்பட்ட ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த பிளெஸிங்ஸ் பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவனுக்கு நிறைந்திருக்கிறது. 5 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், 5 பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை வேகமாய் சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் பெற்ற 5 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? 1, ஆபிராமை கர்த்தர் ஆபிரகாமாய் மாற்றினார். ஆதியாகமம் 17:5-15 வசனங்கள் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிவிடுகிறேன். ஆண்டவர் சொல்லுவார், இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல். ஆபிராம்னு பெயர் வச்சது யாரு? அப்பா வச்சாங்க. யாருக்கு அப்பா? ஆபிரகாமுக்கு அப்பா, தகப்பனார் வைத்த பெயர். அப்போ இந்த இடத்துல வந்து கர்த்தர் பெயர் வைக்கிறார்னா, இப்ப கர்த்தர் எந்த ரோல் எடுக்கிறார் தெரியுமா? என்னை அறியாத வழியில கொண்டு வர்றது எதுக்கு தெரியுமா? அவர் எனக்கு தகப்பனாய் இருந்து செயல்பட விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென், ஆமென். தேராகை அப்பா என்று அழைத்தவன் இருந்து விட்டான். அவரை அப்பா என்று அழைக்கிறவன் புறப்படுகிறான். ஆமென். அதாவது தேராகுக்கு எவ்வளவு தூரம் தான் டிராவல் பண்ண முடியுமோ, தேராக சார்ந்திருந்த போது அவ்வளவு தூரம் தான் ஆபிரகாமுக்கு டிராவல் பண்ண முடிந்தது. தேராகும் புறப்பட்டான். எங்க தான் புறப்பட்டாங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது? கானானை நோக்கி தான் புறப்பட்டாங்க, ஆரானை நோக்கி அல்ல. ஆனா தேராகுக்கு இதுக்கு மேல முடியாது. தேராகுக்கு இதுக்கு மேல முடியாததும் ஆபிரகாமுக்கு முடியாம ஆயிட்டு. நமக்கு தெரியுது, ஆனா நமக்கு முடியல. ஏன்னா நம்ம கூட இருக்கிற தேராகுக்கு அது முடியல. மனுஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நமக்கு முன்னாக தரிசனம் பெரிதா இருந்தாலும் அந்த மனிதர்களுக்கு ஒரு திராணி இருக்கு பாருங்க, ஒரு லிமிட் இருக்கு பாருங்க, அதுல முடக்கப்படுவோம். எலியாவால தாவீது முடக்கப்பட்டான் பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? எலியாவுக்கு முடியல.
எலியாவுக்கு கோலியாத்தை வீழ்த்த முடியல. அதனால அவன் வந்து யாரை பிரேக் பண்றான் தெரியுமா? யாரை தடுக்கிறான் தெரியுமா? தாவீதை தடுக்கிறான். ஆமென். எலியாவுக்கு ஏன் அங்க இருந்து விட்டார்? இதுக்கு மேல தேராகுக்கு முடியாது. தேராகுக்கு முடியலன்னா ஆபிரகாமுக்கு முடியும். 75 வயசுல ஆபிரகாமுக்கு முடியும். ஆபிரகாமுக்கு முடியும் என்றாலும் தேராகுக்கு முடியாததுனால இப்ப ஆபிரகாமும் முடியாதவனை போல இருக்கிறான். சிலர்ல இருக்கிறாங்களே, சில பிள்ளைங்க சிக்கா இருப்பாங்க பாருங்க. தாய்மார் ஏங்க சர்ச்சைக்கு வரல அப்படின்னா, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா என் பிள்ளைக்கு பலவீனம். அப்ப பிள்ளைக்கு பலவீனத்தினால பலமுள்ள தாய்க்கு என்ன செய்ய முடியல? வர முடியல. புருஷனுக்கு பலவீனம், அதனால நான் கேப் பண்ணேன், எனக்கு வர முடியல. அவங்களுக்கு முடியும். முடியும். நான் இதை இப்படி சொல்ல, நம்ம மனுஷங்களை டிபெண்ட் பண்ணி இருப்போம்னு வைங்களேன், ஆரம்பம் நல்லா இருக்கும், ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒரு இடத்துல அவங்களுக்கு முடியலைங்கிற நிலைமை வரும்போது நிறுத்தப்படுவோம். கர்த்தர் அவனை அழைத்துக் கொண்டு வருகிறார். என் ஆண்டவரால் மட்டும்தான் பிராமிஸ் பண்ண முடியும். இதுவரை யாருக்கும் பிராமிஸ் பண்ண முடியாத ஒண்ணை அவர் பிராமிஸ் பண்ணார். அதுதான் என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அவன் ஆபிராமை ஆபிரகாம் என்று மாற்றினது மட்டும் இல்லாம சாராயையும் அவ கூட இருக்கிறவங்களுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் தான் கூட இருக்கிறவங்க. ஆனாலும் இணைந்து பயணியுங்கள். அருமையான புருஷர்களே, உங்கள் மனைவிகளோடு இணைந்து பயணியுங்கள். மனைவிகளே, உங்கள் புருஷர்களோடு இணைந்து பயணியுங்கள். உங்களை மாற்றினவர் உங்கள் மனைவியையும் உங்கள் புருஷனையும் நிச்சயம் மாற்றுவார். விசுவாசிக்கிற புருஷர்களும் மனைவிகளும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில வாலிபர்களும் கையை உயர்த்தினீங்க, ஏதாவது பார்த்து வைக்கல இல்ல? ஆமென். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால இல்ல இல்ல, அந்நிய நோகத்துல போய் விழுத்துறாதீங்க. கம்பெனி பொறுப்பு கிடையாது. ஆமே. அதாவது இயேசு கிறிஸ்து தம்மோடு இருக்கும்படி 12 சீஷர்களை தெரிந்தெடுக்க இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார். தெரிந்தெடுத்த பிறகு அவ்வளவு புயல்லையும் அவர் கப்பலின் பின்னணியில் என்ன பண்ணார் தெரியுமா? சூப்பரா தூங்கினார். தெரிந்தெடுக்காம ஜெபம் பண்ணா டெய்லி ஆல் நைட் பிரேயர் தான். இயேசுவுக்கு ஒரு ஆல் நைட் பிரேயர், அதுக்கப்புறம் நல்ல தூக்கம். இது தெரிந்தெடுக்காம, அதாவது தேவ சித்தம் அறியாம அவசரத்துல போற வழியில் அங்க ஏதோ டும் சவுண்டு கேட்டு போய் பார்த்தேன், மாப்பிள்ளைக்கு பஞ்சர், நாங்க போய் விழுந்தேன். இப்படி அவசரத்துல மாட்டி அதுக்கப்புறம் டெய்லி இன்னைக்கு நைட்டு பிரேயர் உண்டா கேட்கும் போதே தெரியும் பார்ட்டிக்கு வீட்டுல தூக்கம் வரல. அவசரத்துல மாட்டி இல்ல. இயேசுவை பார்த்தீங்களா? தெரிந்தெடுக்கிற யூதாசியும் தெரிந்தெடுத்துட்டு தூங்குறாங்க. எவ்வளவு. அதனால தெரிந்தெடுக்கிற விஷயத்துல இவன் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கர்த்தர் ஆபிரகாம்னு மாற்றினது மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்களையும் இந்த அறியாத பாதையில கொண்டு வர்றது எதுக்கு தெரியுமா? ஆபிரகாமே, உன்னையே விசுவாசம் உள்ளவனாக்கணும், உன் மனைவியும் விசுவாசம் உள்ளவளாக்கணும், உன் பிள்ளைய வாக்கு தத்தத்தை சந்ததியாக்கணும். நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏன் அறியாது? இந்த டோர்ல நீ டிராவல் பண்ணேனா நீ விசுவாசம் உள்ளவன் ஆயிருவ, உன் மனைவி விசுவாசம் உள்ளவன் ஆயிருவாங்க, அடுத்து உங்க பிள்ளை வாக்குத்தத்த சந்ததி ஆயிரும். நல்ல கரங்களை சாட்டி glory glory yes ஷரபாமா கரா. ஆமென். அடுத்து பாருங்க, உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை ஆதியாகமம் 17:7. உனக்கு உன் பின் வரும் சந்ததிக்கு நான் தேவனா இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய ஓ ஜீசஸ் உடன்படிக்கை செய்கிறார். நான் பாடுவேன், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில். உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். பரலோக தேவனோடு நான் உடன்படிக்கை செய்கிறது என்பது அது ஒரு பெரிய பாக்கியம்.
அதுதான் ரொம்ப எளிதான முறையிலே புதிய ஏற்பாட்டிலே வைத்திருக்கிறார். அன்னைக்கு உடன்படிக்கை செய்ய என்ன செய்தார்கள் என்றால், பிறக்கிற குழந்தைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா விருத்த சேதனம் பண்ணினார்கள். ஆமா, புதிய ஏற்பாடு விருத்த சேதனம் என்ன தெரியுமாங்க? தேவனோடு ஞான ஸ்நான உடன்படிக்கை செய்கிறது. இது ஒரு பெரிய பாக்கியம், இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உடன்படிக்கை உட்பட்டுட்டானா அவனுக்காக பரலோகம் உத்தரவாதம் செய்யும். ஆமென், உத்தரவாதம் செய்யும். இந்த உடன்படிக்கைக்கு பிறகுதான் அந்த அபிமெலேக்கு வந்து சாராளை தூக்கிட்டு போவான் இல்ல, வந்து இன்னைக்கு செத்த அப்படிம்பாரு. அவனை நீ செத்தடா அப்படி சொல்லலாம் தெரியுமா? அதே மாதிரி சொல்ல, இன்னைக்கு நீ இது நிமிஷம் செத்தா. நான் செத்தானா? அண்ணா என்ன ஒண்ணுமே படல, போட்டோ தான் பார்த்தேன். இல்ல நீ அது யார் தெரியுமா? தீர்க்கதரிசி. அப்படி தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசி நான் பொய்யா சொன்னான் அவரை. கூப்பிட்டு இது என் சகோதரி, ஏன் இன்னைக்கு நீ கூப்பிட்டு, ஏய் நீ மனைவி தானே? அது எனக்கு இந்த முறையில பார்த்தா, இந்த கிறிஸ்தவர்களை மாதிரி பேச்சு திறமை உள்ளவங்க வேற இருக்கவே இருக்காது. அது உங்களுக்கு, அது நீங்க இந்த முறையில பாக்குறீங்க. இப்படி வந்து பாருங்க, அப்படியே சிஸ்டர், டியர் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பாருங்களேன், நம்ம எல்லாரும் அப்படியே அடிச்சு விடுவோம். நம்ம இந்தியாவிலே இருக்கிற எல்லா இந்தியர்களும் என் சகோதரர்களும் சகோதரிகளும் இப்படி அதான் அவருக்கு தெரிஞ்ச முறையெல்லாம் சொல்லி ஆண்டவர் விட்டு கொடுத்த உத்தரவாதம் எடுக்கிறார். பாருங்க, உத்தரவாதம். உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். உடன்படிக்கை. இன்னும் இந்த உடன்படிக்கைக்கு உட்படாம யாராவது இருக்கிறீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களை விட மேலான ஆசீர்வாதம். ஆமே, கர்த்தர் எனக்கு ஒரு வேலை தராருன்னு, அது ஒரு பிளெஸிங். அந்த வேலை எதுவரை தொடரும் தெரியுமா? ரிட்டையர் ஆகிறது. எப்போ ரிட்டையர் ஆவீங்க? 95, 60 வயசு. சிலர் வந்து 60க்கு முன்னாடியே ரிட்டையர் ஆகி போறவங்க இருக்கிறாங்க. அப்ப அதோட முடிஞ்சில்ல அந்த பிளெஸிங், அதோட முடிஞ்சு. ஆனா அந்த உடன்படிக்கை அதே போலதான் இந்த பூமிக்குரிய எல்லா பிளெஸிங்குமே அந்த ஒவ்வொரு பீரியட் வரைக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடம் தராருன்னு வைங்களேன். இடம் தராரு. உங்க பிள்ளை வளர்ந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்த வித்து பிள்ளை கல்யாணம் பண்றீங்க. அப்படி வித்து அப்படி ஒரு சூழ்நிலை வருது, நீங்க இடத்த வித்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் எது வரைக்கும் உங்களுக்கு? அப்போ வந்து அதான் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல நிற்கும். ஆனா அந்த உடன்படிக்கை அவர் வரும் நாளில் அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்ளும். அவர் சமூகமதில் அங்கே ஆடி பாடியே மகிழ். அதனால தான் பைபிள்ல இருக்கு, பலியினாலே என்னோட கூட உடன்படிக்கை செய்தவர்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் அப்படிமா. கூட்டுங்கள், இது பலி. இயேசு நமக்காய் பலியானார். அந்த மரண சரீரத்துக்கு ஒப்பாக நாம் இணைக்கப்படுகிறது. கடந்த நாட்களிலே, கடந்த ஞானஸ்நான ஆராதனையிலே 122 பேர் அந்த உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த அக்டோபர் மாதத்தில் அடுத்த ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. இன்னும் எடுக்காம யாராவது இருக்கிறீங்கன்னா ஜெபத்தோடு ஆயத்தமாகுங்கள். ஆன்லைன்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இன்னும் உடன்படிக்கைக்கு உட்படலைன்னா நீங்க போற ஆவிக்குரிய சபை போதகரை போய் சந்தித்து, ஆமென், உங்களை விட்டுக் கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். காலம் சமீபமா இருக்கிறது. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தான். என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அவன் பார்த்தது மட்டும் இல்லாம எபிரேயர் 11:9 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். என்ன அப்படின்னா பாருங்க, ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணுவார்? ஏசாயா 59:21 உன்மேல் இருக்கிற ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 59:21 சொல்லப்பட்டிருக்கிறது. இது எனக்கு அவர்களோடு இருக்கும் உடன்படிக்கை இல்ல. இப்ப வாக்குத்தத்த தேசத்துல ஆபிரகாம் யாரோடு இருக்கிறான்? அவன் மட்டும் இருக்கல, சந்ததி இருக்குது, சந்ததியினுடைய சந்ததி இருக்கு. இது வந்து இதான் சுதந்திரிக்கிறது. ஆமா, சவுல் தாவீது, நீங்க 2 பேரை கவனிச்சீங்கன்னா சவுல் கிட்ட துவங்கினது சவுல் கிட்டே முடிஞ்சிட்டு, ஆனா தாவீது கிட்ட தொடங்கினது தலைமுறை கிட்ட தொடர்ந்தது. ரெண்டும் இருக்கு. சவுல் கிட்ட தொடங்கிச்சு, சவுல் மேலேயும் அபிஷேகம், சவுல் மேல அழைப்பு, ஆனா சவுலோட முடிஞ்சது. அந்த அழைப்பு அபிஷேகம் சவுலோட கம்ப்ளீட் ஆயிட்டு. ஆனா தாவீது கிட்ட தொடங்கினது. சவுலுக்கு
யோனத்தானால சொல்ல முடியாத சாட்சி சாலமோனால சொல்ல முடிஞ்சது. என்ன சாட்சி தெரியுமா? என் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை. இது ஒரு பெரிய blessing. இது ஒரு பெரிய blessing. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில அப்பா என்கிட்ட தொடங்கினது என்கிட்டயே முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னா கர்த்தர் எப்படிதான் நடத்துவார் தெரியுமா? அறியாத வழியில என்கிட்ட தொடங்கினது. அதனாலதான் உங்களில் நற்கிரியை துவங்கினவர் கிறிஸ்துவினார். கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும் நம்ம இருப்போமான்னு தெரியாது. ஆனா நம்முடைய தலைமுறை அல்லது நமக்கு பின்வரும் சந்ததி அது தொடரும். இது ஒரு பெரிய blessing. ஆமே, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமே, சவுலுக்கு தொடங்கிச்சுங்க, நல்ல ஆரம்பம். ஆனா சவுல்ட்டே முடிச்சிட்டு தாவீது தொடங்கினது சாலமோன் தொடர்ந்தது. அதன் பிறகு அந்த கூடாரம் விழுந்துச்சு, ஆனாலும் திரும்ப எடுத்து. இந்த பிளெஸிங் மிஸ் ஆயிடவே கூடாது. ஆமே, கர்த்தர் வார்த்தையினால நம்ம வார்த்தையில நம்ம தேட்டப்படுவோம்ல, நாளைக்கு என் பிள்ளை இந்த வார்த்தை தான் தேட்டும். வார்த்தையை நம்ம பலப்படுத்தும்ல, நாளைக்கு என் தலைமுறை இந்த வார்த்தை தான் பலப்படுத்தும். வார்த்தை நம்மளை நிக்க வைக்கும்ல, நாளைக்கு என் தலைமுறை இந்த வார்த்தை தான் நிக்க வைக்கும். வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தா. நாலாவது, இது ரொம்ப முக்கியம், கர்த்தருக்கு சிநேகிதனானா. ஆதியாகமம் 18:18 சொல்லுங்க. 18:18 சொல்லுங்க. 18:18 என்ன? 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டான் பாருங்க. கர்த்தருக்கு சிநேகிதன். இது ஒரு பெரிய blessing. ஆமே ஆமே, இன்னார் எனக்கு தெரிஞ்சவங்க, இன்னார் எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்றதுல இருக்கிற. ஆமே, என்னைக்கோ கூட்டத்தில் ஒரு போட்டோ எடுத்திருப்போம். அந்த பாருங்க, இந்த போட்டோ தெரியாது, ஆனாலும் இவங்க எனக்கு ரொம்ப நெருக்கம். இங்க பாருங்க, இது ஆண்டவரே நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, அவ்வளவு நெருக்கம். ஐந்தாவதாக, அவன் விசுவாசத்தில் எப்படி ஆனானா? வல்லவனானான். ரோமர் 4:21. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் blessing. இன்னும் வரிசையா சொல்லலாம், நேரம் இல்லாததுனால. ஆமே, கடைசியா ஒண்ணு கூட சொல்லுகிறேன். அந்த கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பெயர் எழுதும் போது முதல் பெயரை யார் பெயர் எழுதுறார் தெரியுமா? ஆபிரகாம் எழுதுறார். சரி, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பாருங்க. போகும் பாதை இன்னதென்று தெரியாம அவர் மேல இருக்கிற விசுவாசத்துல புறப்பட்டவனுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆதியாகமம் 13:2 அவன் ஆஸ்தி உடையவனானான், செல்வ சீமானா இருந்தான். பொன்னும் வெள்ளியும் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகள் இது அவனுக்கு இருந்துச்சு. ஆதியாகமம் 14:14 பாத்தீங்கன்னா அவன் ஆட்கள் உடையவனா இருக்கிறான். அவன் வீட்டிலே 318 பேர் எதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆட்களுடையவனா இருக்கிறான். ஆதியாகமம் 23, 16, 17, 18 வசனங்களை பார்த்தீங்கன்னா அவன் நிலங்களை விலை கொடுத்து வாங்குறான். நிலங்களை விலை கொடுத்து வாங்குறான். நிலங்களுடையவன். ஆமே, ஆதியாகமம் 25வது அதிகாரம் நீங்க 1ல படிச்சீங்கன்னா தெரியும். தலைமுறைகளுடையவராகிறான். ஈசாக்கு மட்டுமல்ல, ஆகாருக்கு மகன் பிறக்கிறான், கேத்துராளுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே அவனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையின்படி அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் போதே பிள்ளைகளுக்கான செட்டில்மெண்ட் எல்லாம் முடிக்கிறார். எவ்வளவு பாருங்க, இஸ்மவேலை அனுப்பி விட்டாச்சு. கேத்துராளின் பிள்ளைகளுக்கு என்ன பண்றான் அப்படின்னா 6வது வசனத்துல இருக்கிறது, அவர்களுக்கு நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக. அப்ப யார் யாரை எங்க செட்டில் பண்ணுமோ செட்டில் பண்ணி வச்சுட்டார். ஏன்னா நாளைக்கு இவங்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? சண்டை வந்துடக்கூடாது. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இஸ்மவேலு இன்னொரு இடத்துல இருக்கிறார், ஈசாக்கு இன்னொரு இடத்துல இருக்கிறார். ஆபிரகாம் மரித்த போது இஸ்மவேலும் ஈசாக்கும் சேர்ந்து அடக்கம் பண்றாங்க. ஆமே, ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்கணும், ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை கேட்கணும். சிலர் நான் என்ன வந்தாலும் போகும்போதே பத்திரத்தோட தான் போவேணும். அதே நேரத்தில் ஞானமாகவும் இருக்கணும். ஆமே, அந்த இடத்துல ஞானத்தை கேட்கணும், கிருபையை கேட்கணும். ஆமே, ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். மொத்தமாகவும் செஞ்சிடக்கூடாது. செஞ்சா பெற்றோர் போற ஒவ்வொரு நாளும் பயந்து ஐயோ என்னைக்கு மருமகா நம்மளை வீட்டை விட்டு அப்படியும் இருக்கக்கூடாது. அது ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தையும் கிருபையும் கேட்கணும், கிருபையை கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இது நம்ம டாபிக் அல்ல,
இருந்தாலும் வந்ததுனால டச் பண்றேன். சிலருக்கு குத்துன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐந்தாவதாக நீங்க அவனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 25:7 வாசியுங்கள். வாசிக்கட்டும், நானே வாசிக்கிறேன். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 170. இப்ப ஆயுசுங்க மேட்டர் கிடையாது. அடுத்த வசனத்தை பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் பிளெஸிங். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நிறை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பூரண ஆயுசுனா என்ன? நான் ஆல்ரெடி சபையில பலமுறை பூரண ஆயுசுனா என்ன தெரியுமா? இந்த பூமியில நாம் காண வேண்டியது எல்லாவற்றையும் காண்பது, நாம் அடைய வேண்டிய எல்லாவற்றையும் அடைவது, நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிப்பது தான் பூரண ஆயுசு. இயேசு 33 வருஷம் தான் வாழ்ந்தார். ஆனா அவர் என்ன சொல்லி ஓட்டத்தை முடிச்சார் தெரியுமா? முடிந்தது. அந்த ஓட்டம் கம்ப்ளீட் ஆகுதுல்ல, அதான் பூரண ஆயுசு. ஒரு தேவ மனிதர் ஒரு குறிப்பிட்ட ஒரு தீவுக்கு மிஷினரியா போறார். ஒரு 30 வயசுல அவர் கொன்னுட்டாங்க. மிஷினரியா போன இடத்துல ரத்த சாட்சியா மறிக்கிறார். அப்போ அவர் ஆல்ரெடி ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர், நல்ல அவர் அந்த விளையாட்டில் போயிருந்தா அப்படி சம்பாதிச்சு பெயர் புகழ்னு வந்திருக்கும். அப்போ இவர் ஏன் அதை விட்டுட்டு இதை போனார்? இது எல்லாருக்கும் ஒரு பெரிய கொஸ்டின், பெரிய கேள்வி. அப்போ இவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த செய்தி கேட்டு மனைவி ரொம்ப துக்கத்தில், அதன் பிறகு அவருடைய ரூமை க்ளீன் பண்ணும்போது ஒரு டைரி இருக்கிறத பார்க்குறான். அந்த டைரி எடுத்து பார்க்கும்போது அவர் அதில் இப்படி எழுதியிருந்தாராம், நான் தீர்க்காயுசு உடையவனாக இருக்க விரும்பவில்லை, நான் பூரண ஆயுசு உடையவனாக இருக்க விரும்புகிறேன், லைக் ஜீசஸ் அப்படி போட்டிருந்தாராம். இயேசு போல. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த மனைவியையும் திரும்ப அந்த இடத்துக்கு மிஷனரியா அனுப்பினது. அதன் பிறகு அந்த சரித்திரம் வேற. அவரை அந்த மிஷனரி யாரு கொன்னாங்களோ அவங்கள இவங்க ரட்சிப்புகளை நடத்தி அந்த இடத்துல அவங்க பெரிய பாஸ்டர் ஆகி அநேகர் இப்ப ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமானது. இதான் பூரண ஆயுசு. தன் பிராணன் போய் மரித்து, அதாவது அது போய் மரிக்கணும், இந்த கம்ப்ளீட். அல்லோ இது தேவன் கொடுக்கிற பிளஸிங். அறியாத வழியிலே ஒரு பயணித்த போது, எனவேதான் இந்த இடத்துல பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே. பிரியமானவர்களே, நாம் எதிர்பார்த்த ஒரு டோரை கர்த்தர் ஓபன் பண்ணுவார் பார்த்துட்டு இருக்கும் போது, அது ஓபன் பண்ணாம இன்னொரு டோரை கர்த்தர் ஓபன் பண்ணி அதிலே நடத்த போகும்போது, கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையில நீங்க கால் எடுத்து வையுங்கள். அறியாத வழியிலே அற்புதம் நடக்கும். வேதம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். யோவேல் 2:25 என்று நினைக்கிறேன், ரெஃபரன்ஸ் சரியாக தெரியவில்லை. ஆமே, யோவேல் 2 அதுக்கு கீழே வரும் நினைக்கிறேன். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய, ஆமென். ஆமா, யோவேல் 2:26, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். சத்தமா சொல்லுங்க, என் ஜனங்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஜனம் வெட்கப்பட்டு போகாது. நம்பி அல்லவா கால் எடுத்து வைத்தார். ஆபிரகாமே, இது ஏன் முன்னாடியே செய்யல? எனக்கு செய்ய முடியும், ஆனா என்ன செய்ய விடாதபடிக்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு சான்ஸ், ஒரு சூழ்நிலை, இப்ப செய்யலாம், இப்ப நீங்க கால் எடுத்து வைக்கலாம். ஆண்டவர் அடுத்து இன்னதுன்னு தெரிஞ்சிட்டுனா மொத்தமா ஒரே வேட வாக்குத்தத்தமா தந்துருவார். ஆனா அடுத்து என்ன தெரியாது. ஆமென். யோசேப்புக்கு அப்படித்தானே. ஆமென். இன்னொரு சம்பவத்தை வேதத்திலிருந்து சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் அது கிளியரா புரியும். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம். Thank you, Holy Spirit. அங்கே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதுக்கு 5 மண்டபங்கள் சுத்தி. யார் இருப்பாங்கன்னா, இந்த பலவீனர்கள் இருப்பாங்க. ஏன் இந்த பலவீனர்கள் இருப்பாங்கன்னா, திடீர்னு அந்த குளம் கலங்கும் பாருங்க, கலங்கும். அப்படி கலங்கும் போது இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல குதிப்பாங்க. குதிக்க முடியாதவங்களை அவர்களுடைய உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தூக்கி போடுவாங்க. ஏன்னா அவர்களுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, இந்த குளத்தை யார் தான் கலக்குவாரா? ஒரு தூதன் கலக்குவான். அப்ப அப்படி கலக்கும் போது யார் முந்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சொஸ்தமாவார்கள். இது நடந்துச்சு, இது நடக்குது. தூதன் கலக்குனதை இவங்க பார்க்கல. ஆனா இப்படிப்பட்ட மிராக்கிள் நடக்கிறதுனால இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இதை யார் தான் கலக்குவார்? ஏன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்குதுனாலே அது பரலோக சம்பந்தப்பட்டதா இருந்தா மட்டும்தான் நடக்கும். கர்த்தர் அதை ஆனர் பண்றார்.
அப்போ இப்படி அப்போ தண்ணீர் திடீர்னு கலங்கும். அது ஒருவேளை உள்ள இருந்து ஒரு ஊற்று மாதிரி வரலாம், எப்படியோ அது நமக்கு தெரியாது, அது நம்ம டாபிக் அல்ல. அப்போ இந்த தண்ணி திடீர்னு கலங்கும் போது இவங்கெல்லாம் அதாவது பலவீனத்தோடு இருக்கிறவங்க தண்ணியில குதிக்கிறாங்கன்னா அது பெரிய ரிஸ்க். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்க அந்த நம்பிக்கையை தேவன் கனப்படுத்துறாங்க. இது நடந்ததுனால தான் அந்த இடத்துல ஒவ்வொரு முறை கலங்கும் போதும் யாரோ 1-2 பேர் என்ன ஆகுறாங்க அப்படின்னா சுகமாகறாங்க. ஒரு 100 பேர் குதிக்கிறாங்க, ஒருத்தருக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. அப்ப சுகம் கிடைக்கிற நம்ம பார்க்கும்போது அடுத்த விடணும் ஃபர்ஸ்ட். இப்போ எல்லாருமே அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கும் போதுதான் உண்மையான ஹீலர் அங்க வராரு. யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எல்லாம் இயேசு வரும்போது யாருமே இயேசுவை பார்க்கல. எல்லாரும் எங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? குளத்தை. எல்லாரும் காத்திருக்கிறவர்கள் தான். ஆனால் காத்திருக்கிறவர்கள் யாரை பார்க்கணுமோ அவரை பார்க்காம எல்லாரும் குளம் எப்போ கலங்கோன்னு பார்த்துட்டு இயேசு எல்லாரையும் இப்படி பார்த்துட்டே போறார். இப்போ அதாவது இயேசு என்ன சொல்றார்? ஐ ஆம் தி வே, நானே வழி. ஆனா இவர்களுக்கு தெரிந்த ஒரே வழி என்ன தெரியுமா? இந்த குளம் கலங்கணும். ஆமென். இவர்களுக்கு தெரிந்த ஒரே வழி. அதனால சுத்தி வியாதியஸ்தர்கள், சுத்திலும் அந்த மண்டபம் 5 மண்டபம். ஆமென். அந்த மண்டபம்னா தெரியும்ல, மக்கள் தங்கி இருக்கிறதுக்கு. நம்ம அந்த ஊர்ல எல்லாம் இன்னும் இருக்கு. பழைய அந்த கட்டி போட்டிருப்பாங்க, கல்லெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. அதில் தான் சுத்தி உட்கார்ந்து வச்சிருப்பாங்க. ஆமென். எல்லாம் நேரம் இல்லாததுனால நான் அந்த சம்பவம் நமக்கு தெரியும், அதனால சொல்றேன். இவங்களுக்கெல்லாம் ஒரே மார்க்கம் தான், ஒரே வழிதான். அப்படி பார்த்துட்டே வர ஒருத்தர் கூட பர்திவே மாதிரி இயேசுவே எனக்கு இறங்கன்னு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா கூப்பிடல. ஏன்னா இவங்க இப்போ இயேசுவை விட யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெரியுமா? குளத்துக்கு, அப்புறம் தூதனுக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதாவது இயேசுவே வந்தாலும் ஆமென் நாங்க மரியாள்கிட்ட தான் கேட்போம், நாங்க பேதுருட்ட தான் கேட்போம், நாங்க யோவான்ட்ட தான் கேட்போம். அவர் பார்த்துட்டே போறார். எல்லாரும் குளத்தை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு அண்ணன் மட்டும் இப்படி படுத்து இருக்கிறார். ஏன்னா அவனுக்கு தெரியும் கோலம் எப்போ கலங்கும். ஏன்னா 1-2 வருஷம் கிடையாது. எங்களுக்கு தெரியும் பாட்டு எவ்வளவு நேரம் ஓடும், ஜெபம் எவ்வளவு நேரம் ஓடும், அடுத்த பிரசங்கம் எப்போ வரும், அப்போதான் நாங்கள் லைவே. அப்போ இவருக்கு தெரியும் எப்போ குளங்கொண்டு. சரி, குளம் எப்போ? எனக்கு குழம்பிட்டு. அப்போ எப்போ? அப்போ எழுப்பி பார்த்தா போதும்ல. அப்போ 10 மணிக்கு தானே லைவ், 8 மணிக்கு எதுக்கு ஆன் பண்ணி வைக்கணும்? ஏன்னா தெரியாதவங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்க. தெரிஞ்சவங்களுக்கு 10 மணிக்கு தான். 10 மணிக்கு தான். சிலர் சனிக்கிழமை அந்த லைவ் போடுறாங்க. தெரிஞ்சவங்களுக்கு இனி அடுத்த திங்கள் தான். தெரியாதவங்க எல்லாம் அந்த குளம் கலங்குற டைம் நம்மால என்ன பண்ணுவார் தெரியுமா? எழும்பி உட்காந்து கலங்கி முடிஞ்சு யாரும் இறங்கிட்டானா சரி விடு. அவன் நம்பிக்கையில தாங்க வாரான். நம்பிக்கை உடையவனின் நம்பிக்கை இல்லாத நிலை. நம்ம எல்லாருமே நம்புறோம், நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையற்ற நிலை இருக்கிறது. இந்த வழியாதான், இந்த நடந்தாதான். அன்றைய பார்த்துட்டே இருக்கும்போது இவனை பார்க்கிறார். இவன் மட்டும் ஏன் குளத்தை பார்க்காம படுத்து கிடக்கிறான்? அப்பதான் பார்க்கிறார், நம்ம ஆளு ரொம்ப வருஷமா. ஆமாம், ரொம்ப வருஷமா. இப்போ ஆண்டவர் பாருங்க, இன்னொரு இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், எடுக்க வேண்டாம். சொஸ்தமாக வேண்டும் என்று இருந்த எல்லாரையும் சுத்தமாக்கினார். ஆனா இந்த இடத்துல மட்டும் ஒருவனை மட்டும்தான் சுத்தமாக்குறார். எதுக்கு தெரியுமா? எல்லாரும் அந்த டைரக்ஷனை பார்க்கும்போது இவன் மட்டும் சும்மா இருக்கிறான். போன வாரம் ஒரு செய்தியை சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒண்ணு தெளிவாரு, இல்லைன்னா தெரியாமலே. இப்போ ஆண்டவர் கூப்பிட்டாலும் சொல்லிடுவான், யாராவது கூப்பிடுவாங்க, நீ திரும்பிட்டனா தூதன் கலக்கிட்டு போயிடுவான். ஒருத்தரும் அப்ப இவன் படுத்து இருக்கிறான். அதனால ஆண்டவர்கள், நீ விரும்புறாயா அப்படின்னு கேட்கிறாரு.
அப்ப என்ன சொல்றேன்னா, ஏன்னா இப்ப விரும்பியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்போ குளம் கலங்காது. ஆமென். ஹல்லேலூயா. எங்க மந்த்லி, அதாவது சிலருக்கு 30ஆம் தேதி இயர் எண்ட் மந்த் எண்டில் சேலரி போடுவாங்க, சிலருக்கு 1ஆம் தேதி சேலரி போடுவாங்க. யாராவது 10ஆம் தேதியே சேலரி வந்திருக்கா செக் பண்ணி பார்ப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஷுவரா தெரியும் இப்போ சேலரி விழா. ஆண்டவர் இப்படி தான் வருவார். இப்படிதான் வேணும். 2 நாளைக்கு முன்னாடியிலிருந்து செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. 5ஆம் தேதி தூதன் வந்து குளத்தை கலக்குறானா 3ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாசம் ரேஷன் கடையில் மண்ணெண்ணை கொடுக்குறான். இந்த மாசமே யாராவது போய் நிற்பாங்களா? இல்லை. அதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி வேணா. இப்போ பொறுத்தவரை, அதாவது இவருக்கு நம்பிக்கை வரும். எப்ப நம்பிக்கை வரும் தெரியுமா? அந்த சீசன் டைம்ல அந்த நம்பிக்கை ஓபன் ஆகும். ஆகஸ்ட் டைம்ல நம்பிக்கை ஓபன் ஆகும். ஏன்னா வந்து கலக்கணும்ல. தூதன் வந்து கலக்கிட்டு ஒரு 10 சாட்சி, நம்ம சாட்சி இல்ல, அடுத்த ஆகஸ்ட் படு, அடுத்த ஆகஸ்ட்ல எழும்பு, அடுத்த ஆகஸ்ட். ஆமென். விசுவாசம் இல்லாம இல்ல, இப்ப விரும்புறியான்னு கேட்கிறார். இப்ப விரும்புறியா? அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே அப்படிங்கிறான். என்னங்க இது தெரியுதா? தெரியுதா? சீஷர்கள் கூட அவர் ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுக்கு டைம் ஆச்சு. 38 வருஷம். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இந்த 38 வருஷம் நீ சம்பாதித்தது என்ன? ஒருத்தரும் இல்லை. நம்ம லைஃப்ல 38 வருஷமா எதிர்பார்த்த காரியம் நடக்கலன்னு வரும்போது நம்ம கொடுக்கிற வேலை எதுவா இருக்கும் தெரியுமா? ஒருத்தரும் இல்லை. எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லல, என்னை கொண்டு போய் விடுவதற்கு. அப்ப இவனை இங்க தூக்கி கொண்டு வைக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. கொண்டு 38 வருஷம் சம்பாத்தியம் என்ன அப்படின்னா ஒருத்தர் இல்லை. பவுலும் சொல்லுவார், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் என்னோடு இருந்ததில்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி. அப்போ இவன் ட்ரை பண்றான், எழுந்து ஒழுங்கா நடக்க முடியாதவன். இப்ப நான் நினைக்கிறேன், இழுத்து 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 போவான். ட்ரை பண்ணலாம் வரும்போது இன்னொருத்தர் முந்தி கொள்ளுகிறான், அவனுக்கு சுகம். நான் நம்புறேன் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இவனும் குதிச்சிருப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஆள் குதிச்சு சுகம் கிடைச்சதுனால இவனு கிடைக்கல. குதிச்சு 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 எத்தனை முறை? 38 வருஷமா. அந்த சீசன் வரும், அவனுக்கு தெரியும் இந்த சீசன்ல நடக்கும். சுகமானவன் சத்தம் போட்டுட்டுலாம் போவான், எனக்கு சுகம் கிடைச்சுன்னு எத்தனை சாட்சி கேட்டாச்சு. ஆனா இப்போ கலக்குற டைம் கிடையாது. சுகமாக விரும்புகிறாயா? அதாவது மீதி எல்லாருமே தாங்கள் தெரிந்தெடுத்த வழியில மூழ்கி இருந்ததுனால உண்மையான வழி அங்கே புறக்கணிக்கப்பட்டது. அதாவது ஹீலர் வராரு, இப்படி ஒவ்வொரு வியாதியஸ்தர் பக்கத்துல போகும்போது ஒருத்தர் கூட இப்படி பார்க்கல. இவன் கிட்ட வந்து இயேசு பார்த்துட்டு இருக்கும்போது படுத்து கிடக்கிறத பார்க்கிறான். நான் நம்புறேன் அவன் அங்கிருந்து இயேசு அப்படி பார்த்திருப்பான். ஒரு டைரக்ஷன்ல நம்ம மூழ்கிட்டோம் வைங்களேன். சில பாத்தீங்களா போன்ல மூழ்கி இருப்பாங்க, அவங்க பக்கத்துல வந்து என்ன பேசினாலும் காதுல விழாது. அதே போலதான் நம்ம ஒரு டைரக்ஷன்ல மூழ்கிட்டோம் வைங்களேன், இயேசுவே வந்து நின்னாலும் நமக்கு தெரியாது. ஆமென். நான் ஒருத்தன் தான் ஆபிரகாமை போல. லோத்து கண்களை ஏறெடுத்து சோதமை பார்த்த போது ஆபிரகாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், எனக்கு எங்க பார்க்கணும்னு தெரியல. அப்பொழுதுதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நீ வடக்கே பார், தெற்கே பார், கிழக்கே பார், மேற்கே பார். ஆமே, நீ நட, இவன் கண்களை ஏறெடுத்து பார். ஆண்டவரே, நான் ஒரு காரியத்தை இப்படிதான் வரும் இப்படிதான் வரும்னு சொல்லிட்டு அதுல நான் மூழ்கி இருக்கும் போது அந்த உண்மையான வழி என் வாழ்க்கையில என்னால புறக்கணிக்கப்படுகிறது.
இப்ப எல்லாரும் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? சுகத்துக்காக அல்ல, குளம் கலக்கப்படுவதற்காக. யாருமே அவருடைய கவனத்துக்குள்ள அவர் கவனிக்கவே இல்லை, இயேசுவை கவனிக்கவே இல்லை. சிலருடைய போனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம், இயேசு பக்கத்துல இருந்தாலும் கவனிக்கவே மாட்டோம். சிலர் சொல்லுவாங்க, நான் இன்னார்ட்ட பேசிட்டு உங்களுக்கு நாளைக்கு உள்ள தகவல் சொல்றேன், அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். இயேசு பக்கத்துல வரதை கவனிக்க மாட்டோம், மூழ்கிடுவோம். சில காரியத்துல நம்ம ஓவரா கவனிச்சு அதுல மூழ்கிடுவோம். ஒருவேளை அந்த சீசன் வந்திருந்தா இவனும் அவரை கவனித்திருக்க மாட்டான். உங்க லைஃப்ல பல சீசனை கடக்க பண்ணது எதுக்கு தெரியுமா? உன் சரித்திர நாளைக்கு எப்படி எழுதப்படணும் தெரியுமா? தூதன் வந்து குளத்தை கலக்குனான் இல்ல, அவரே வந்து என்னை தொட்டார். தண்ணீர் கலக்கப்படும் போது ஒருவேளை கேட்டிருந்தா, ஆண்டவரே, இவன் என்ன சொல்லிப்பான் தெரியுமா? ஆண்டவரே ஆண்டவரே, தூதன் வருவான்னு நினைக்கிறேன், நான் போன தடவையும் இந்த டைம் தான் வந்து கலக்க, நான் என்ன தூக்கி, அவன் அப்படிதான் கேட்டிருப்பான். ஆமென். அதாவது இந்த பெதஸ்தா குளக்கரையில இதுவரை சுகமாக்கப்பட்ட அனைவரும் தண்ணீர்ல இறங்கினவங்க. ஆனா இப்பொழுது கர்த்தர் இவனுக்கு கொடுக்க போகிற சுகத்துல தண்ணீர் ஒரு டிராப் கூட இவன் மேல படல, ஒரு டிராப் கூட. என்னது அர்த்தம்? தேவனுக்கு சுகத்தை தரதுக்கு இந்த தண்ணி, அந்த சீசன் வர வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெதஸ்தா குளத்தை கலக்காமலும் தண்ணீரை தொடாமலும் உன்னை குணப்படுத்த அவருக்கு முடியும். அப்ப இவனுடைய நம்பிக்கை என்ன? தண்ணி குணமாகணும், முதல்ல இறங்கணும். கர்த்தர் இந்த இடத்துல தான் நான் ஒரு காரியத்தை அழுத்தி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இவனுடைய வியாதியை குணமாக்கினாரே, அவனுக்குள்ள வியாதியை மட்டும் கர்த்தர் குணமாக்கல, கர்த்தர் அவனுடைய நம்பிக்கையை குணமாக்கினார். இதைதான் ஆவியானவர் எழுத வைத்தார், என் நம்பிக்கையை குணமாக்கும் ஆண்டவரே. லார்ட் ஹீல் மை ஃபெய்த். என் நம்பிக்கையை குணமாக்கும். நான் இப்படிதான் நம்பி இருந்துட்டு இருக்கிறேன். அங்க எத்தனை வியாதியஸ்தர்கள் இருந்தும் அத்தனை பேருக்கும் குணம் கிடைக்கவில்லை. இயேசு உலாவிட்டு இருக்கிறார், சுத்தி வர்றார். ஒருத்தனுக்கு மட்டும் ஒருவனுடைய நம்பிக்கையை குணமாக்கிறார். என்ன நம்பிக்கை தெரியுமா? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இவன் அப்படியே செய்யறான். அவர் சொல்றத அவன் சொஸ்தம் அடைந்து படுக்கை ட்ரை பண்றான். அவன் என்ன சொல்லி இருக்கணும்? ஆண்டவருக்கு விளையாடிட்டு இருக்கிறீங்களா? நான் 38 வருஷமா படுத்து இருக்கிறேன், என்னால் இது முடியுமா? ஏதாவது கேட்டானாவே? நீ எழுந்து, அவன் சொஸ்தம் அடைந்து அவன் எழுந்து. சரி, அவர் சொல்றத ஒருத்தன் பிராக்டிஸ் பண்றனாலே அவனுக்குள்ள என்ன வந்துட்டு தெரியுமா? ஃபெய்த் ஹீல் ஆயிடுன்னு அர்த்தம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்றதை என்னால பிராக்டிஸ் பண்ண முடியலன்னா நான் எதுல சிக்கா இருக்கிறேன் தெரியுமா? எனக்கு எது குணமாக வேண்டி இருக்கு தெரியுமா? ஆமா, என் கை கால்கள் அல்ல, ஆமே என் கிட்னியோ என் ஹார்ட்டோ அல்ல, என்னுடைய ஃபெய்த் ஹீல் ஆக வேண்டி இருக்கிறது. லார்ட் ஹீல் மை ஃபெய்த். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 20வது வசனத்துல, அநேக நாளாவது சூரியனாவது சந்திரங்களாவது நட்சத்திரங்களாவது காணப்படாததுனால பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிட்டு. அப்போ அந்த நட்சத்திரம் காணப்பட்டிருந்தா பவுலுக்கு என்ன நம்பிக்கை வந்திருக்குமா? பிழைப்போம். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல கர்த்தருடைய ஃபெய்த்தை ஹீல் பண்றார். அதுக்காக என்ன செய்தார் தெரியுமா? சூரியனை காண்பித்தார்ல வேர்டை கொடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை வச்சுதான் என்னுடைய ஃபெய்த் இருக்கும்னா என்னுடைய ஃபெய்த் ஹீல் ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த சைனமே இல்ல. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் சொல்றார், உன் மனைவி சாராள் வந்து நிச்சயமாக குமாரனை பெறுவா சொல்லும் போது ஆபிரகாம் சிரிக்கிறார். இந்த கிழவன் சாராள் கிழவி கற்பம் என்ன ஆயிடுச்சு? செத்தது. அப்ப அந்த இடத்துல ஹீல் ஆக வேண்டியது என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய ஃபெய்த். ஏன்னா நீங்க இதே ஒரு 75 வயசுல இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் நம்புறேன். 86 வயசுல நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆனா இப்ப வந்து முடியாதப்பா, முடியாது, சான்ஸே கிடையாது. நம்முடைய ஃபெய்த் ஹீல் ஆகணும். கர்த்தர் அதான் செய்றார். அவன் சொஸ்தம் அடைந்து
அந்த ஒரே வழியை பார்த்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? அது இல்லைன்னு வரும்போது நம்ம தளர்ந்து போறோம். அப்ப அந்த இடத்துல நம்முடைய நம்பிக்கை கூடமாக வேண்டி இருக்கிறது. மார்த்தாள் இடத்தில் வருகிறார் இயேசு. மார்த்தாள் சொல்ற, நீங்க இருந்திருந்தா இது நடந்திருக்காது. இயேசு சொன்னார், ஆமென். யோவான் 11:22 மார்த்தாள் இயேசுவை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவா என்று இப்பொழுதும், ஈவன் now. உடனே இயேசு சொல்றார், உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். உடனே மாத்தா சொல்றாங்க, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும். இயேசு ஒரு நிலை இவன் அதுலயே நிக்கிறான், அப்படியே செட் பண்ணிட்டான். அப்ப இந்த இடத்துல ஹீலாக வேண்டியது மார்த்தாளுடைய faith. எம்மாவுக்கு சீஷர்கள் 2 பேர் போகும்போது இயேசு கூட சேர்ந்து போவார். அப்போ இயேசு தம்மை ஆரம்பத்தில் வெளிப்படுத்த மாட்டார். அவங்க என்ன சொல்றாங்க கேட்போன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, லூக்கா 24:21 அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இந்த நிலையில் தான் இன்னைக்கு அதிகாலையில சில ஸ்திரீகள் கல்லறையின் இடத்துல போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். தேவன் நம்மோடு பேசுவது நம்மை பிரமிக்க பண்ண, நம்மை விசுவாசிக்க பண்ண. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம். இப்ப அவர் உயிரோடு இருக்கிறார்ங்கிற செய்தி உள்ள அடிபடுது. எது ரொம்ப பெருசா பேசப்படுது தெரியுமா? தேவதூதரை தரிசித்தோம். இந்த பாஸ்டர் வந்திருந்தாங்க, இவங்க வந்திருந்தாங்க, தேவதூதர். நீ இது சொல்லு, அவங்க எதை நினைச்சு பிரமிக்கிறாங்க? தேவதூதர்கள் வந்தாங்க. எது அடி வாங்குது? உயிரோடு இருக்கிறாங்க. இவங்களால நம்ப முடியல. இந்த இடத்துல இது நடந்தாதான் இனி எனக்கு ஒரு அற்புதம்னா வருடங்கள் ஓடும். இந்த ஆகஸ்ட் பெயர்ல ஆண்டவர் இது இல்லைனாலும் இன்னொரு வழி நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போறோம் தெரியுமா? ஹீல் மை ஃபெய்த். என் நம்பிக்கையை குணமாக்கும். ஆமென். ஆண்டவர் இது நடந்தாதான் இனி என் வாழ்க்கையில ஒரு காரியம் உண்டாகும் என்று கேட்பதை விட, நீர் நினைத்தால் இந்த தண்ணீர் கலங்காமலே, இந்த தண்ணீரில் அது ஒரு டிராப் கூட என் மேல படாமல் என்னை சுகமாக்க முடியும். ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டார்னா நீங்க யாரையும் முந்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முந்தி கொள்றவங்க எவ்வளவு தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க மேல, ஐயோ இவனுக்கு மட்டும். இந்த கியூல ஃப்ரெண்ட்ல நிக்கிறவங்கள சிலர்லாம் கொஞ்சம் டிலே பண்ணாங்கன்னா பின்னாடி நிற்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம சார் உங்களை யாரோ கூப்பிடுறாங்க போங்க, எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டில் வரதா பார்ப்போம். ஆனால் இதுக்கு அந்த அவசியம் இல்லை. முந்துறவங்க முந்தட்டும், முன்னாடி போறவங்க முன்னாடி போகட்டும். குளத்தை தூதன் கலக்கி அதுல என்னால இறங்க முடியாட்டியும் நான் அவர் சமூகத்தில் இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் எனக்கு, ஆமென், நான் அறியாத வழியில எனக்கு அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அறியாத வழியில நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். செய்ய வேண்டிய ஆண்டவரே, என்னால் அதை விசுவாசிக்க முடியலையா? ஆண்டவரே என் நம்பிக்கையை, நம்முடைய நம்பிக்கை குணமாயிட்டுன்னு வைங்களேன், உடனே நம்ம அவன் செஞ்சது போல 38 வருஷம் முயற்சிக்காததை அவன் முயற்சிக்கிறான். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் ட்ரை பண்றான். 38 வருஷம் அவன் எதுக்கு ட்ரை பண்ணான் தெரியுமா? அந்த குளத்துல இறங்குறதுக்கு ட்ரை பண்ணான். எதுக்கு அவன் ட்ரை பண்ணல தெரியுமா? படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க ட்ரை பண்ணல. ஆனா ஜீசஸ் வந்ததும் இதுவரை ட்ரை பண்ணாதது அவன் லைஃப்ல ட்ரை பண்ணி சக்சஸ் ஆயிட்டான். இயேசுவின் நாமத்தில இயேசு வரும்போது இதுவரை நடக்காதது, நல்ல கரங்களை சாட்டி இதுவரை ட்ரை பண்ணாதத கர்த்தர் உங்களை ட்ரை பண்ண வச்சு சக்சஸ் பண்ண வைக்க போறா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் இதுவரை ட்ரை பண்ணாதத சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை என் ஆவியில் உணர்கிற. இதுவரை நீ ட்ரை பண்ணதல்ல, இதுவரை ட்ரை பண்ணாதத உன்னை ட்ரை பண்ண வச்சு சக்சஸ் ஆக வைக்க போகிறான். நல்ல கரங்களை சாட்டி பிரைஸ் பண்ணுங்க.
ஷரபல கதரலரா ரிமம கடரபா ரிபபபபா. அவன் சொஸ்தம் அடைந்து நீங்க விசுவாசத்தோடு துதிக்கும் போதே ஆண்டவர் ஹீல் பண்றார், சொஸ்தமடை பண்ணுகிறார். ஜீசஸ். எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே என் நம்பிக்கையை குணமாக்கும். எத்தனை பேர் கேட்கறீங்க? முடிந்தா முழங்கால் படிக்கிட்டு அல்லது எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம். ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட். இதுவரை ட்ரை பண்ணாது. ஒரு அலபாக்காரமா யாரையும் பார்க்க கூடாது. கர்த்தர் என்னோட தான் இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டு இருக்கிற நிச்சயம் உள்ளவன். நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கையை குணமாக்கும். லார்ட் ஹீல் மை ஃபெய்த். அப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த படுக்கையிலிருந்து ஊந்து போய் குளத்துல குதிக்கிறது. அப்பா இதுதான் என்னுடைய நான் இதுவரை முயற்சிக்கல. எழுந்து நடக்கிறேன், இதுவரை ட்ரை பண்ணவே இல்லை. ஆனா எனக்கு அதுதான் தேவை. ஆனா நான் முயற்சிக்கல. படுக்கை எடுத்துக்கொண்டு நான் இதுவரை ட்ரை பண்ணல. ஆனா ஜீசஸ் வந்துட்டார். இயேசு வந்து எப்பத்தா என்கிறவர் வந்துட்டார். ஓ thank you Holy Spirit. இதுவரை ட்ரை பண்ணாது. இதுவரை ஷரபகதரா ரிபபகபா. இதுவரை ட்ரை பண்ணாது. ஓ இதெல்லாம் என்னால முடியுமா? பேசி பாரு மோசே, என்ன நடக்குது பாரு. என்னால பேச முடியாது, நீ பேசி பாரு மோசே. ஓ ஜீசஸ். இதுவரை ட்ரை பண்ணாது. ஓரா லாடா கராபா சந்தரபா கடரா ரிப்ராதனமா ஹண்டரா லரதரா. கரடியோடு சிங்கத்தோடு தான் யுத்தம் பண்ணி பழக்கம், கோலியத்தோடு யுத்தம் பண்ணி பழக்கம் இல்ல. ஆனா ட்ரை பண்ணு தாவீதே. ஓ ஜீசஸ். நான் ஆடுகளை மேய்ச்சுதான் பழக்கம், ஆட்களை மேய்ச்சி பழக்கம் இல்ல. ட்ரை பண்ணு தாவீதே. இதுவரை ட்ரை பண்ணாது. இரவெல்லாம் நைட்டு தான்ப்பா நான் வலை போட்டு பழக்கம். பகல் நேரத்துல வலை போட சொல்றீங்க, ஆனால் நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன். ட்ரை பண்ணு பேதுருவே, ட்ரை பண்ணு. அவர் சொல்லி நீ எடுக்கிற முயற்சி தற்காது. அடுத்து என்ன என்று தெரிந்து பயணிக்கிறதல்ல விசுவாசம். அடுத்து என்னன்னு தெரியாமலே கர்த்தர் சொன்னதை கேட்டு கால் எடுத்து வைக்கிறியே, இதுதான் விசுவாசம். ஆண்டவரே கைகளை உயர்த்தி, என் சரீரம் ஆபிரகாம் சாராள போல சரீரத்துல பலன் கொண்டு போது என் ஃபெய்த்தும் கூடவே குறையுது. அநேக நாள சூரியனும் சந்திரனும் இல்லைன்றது என் ஃபெய்த்து கூடவே குறையுது. நீங்க என்கிட்ட இப்போ நடக்கணும் பேசினாலும் கடைசி நாள்ல தான் நான் தான் டிலே பண்ணுறேன். இது இப்ப நடக்காது, அதுக்கு இன்னும் காலம் வருதுன்னு மார்த்தாள போல. லார்ட் ஹீல் மை ஃபெய்த். என்னுடைய விசுவாசத்தை குணமாக்குங்கப்பா, என்னுடைய விசுவாசத்தை குணமாக்குங்க. எத்தனை பேர் உண்மையா கேட்கறீங்க? 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா இப்போ இன்னைக்கு கிடைக்கும், இப்படி என்ன பார்க்க வைங்கப்பா. இனி அடுத்த சீசன்ல தான் தூதன் வந்து குளத்தை கலக்குவான். அடுத்து அப்படி பார்த்த நாட்கள் போகுது ஆண்டவரே. அப்பா இனி இது நடந்தா, இனி சீசன் வந்தாதான் என்பதை எல்லாரும் பார்க்கும்போது நீங்க நினைச்சா இப்பவே நடக்கும் என்ன பார்க்க வைங்கப்பா. நீங்க நினைச்சா இப்பவே நடக்கும், நீங்க நினைச்சா இப்பவே நடக்கும், நீங்க நினைச்சா. எஸ் 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 எஸ். ஆண்டவர் விசுவாசத்தை குணமாக்குகிறார். ரீதராமலா சந்தரபா ஊடரபா கரபா. எஸ் எஸ் எஸ். இதுவரை ஷரபாலா கரதரா. ஜீசஸ். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணி அவர் சொல்றது நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியலன்னா நம்ம விசுவாசத்தில் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறோம், ரொம்ப வீக்கா இருக்கும். இதான் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றோம். ஆண்டவரே, ஆபிரகாம விசுவாசத்துல வீக்கானவனை வல்லவனாக்குனீங்க.
நட்சத்திரங்களை சூரியனை காட்டாமலேயே பவுல தைரியமா நிக்க வச்சிட்டீங்க. எங்க நம்பிக்கையை குணமாக்குங்க. நாங்கள் முயற்சித்து அநேக காரியங்கள்ல பல வருடங்களாய் 38 வருடங்களாய் தோற்று நிற்கும் போது நீர் ஆண்டவரை அறியாத ஒரு பாதையில எங்களை முயற்சிக்க வைத்து வெற்றி பெற செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையை குணமாக்கி விட்டு அப்பா, அப்பா, அவன் சொஸ்தமடைந்து அவன் எழுந்து படுக்கையை எடுத்தான்பா, கையை நீட்டு அவன் பிராக்டிஸ் பண்ணான். காரணம் அவனுடைய நம்பிக்கையை கை வச்சுட்டு குணமாக்கினீங்க. இனி குளம் கலங்கினா என்ன, கலங்காட்டி என்ன, தூதன் வந்தா என்ன, வராட்டி என்ன, அவர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்து விட்டார். அவர் எனக்கு செய்ய வேண்டியதை சாட்சியா நிறுத்துங்கப்பா. அறியாத வழியில நீங்க நடத்தினால் அது அற்புதமா தான் முடியும், அது சாட்சியா தான் அமையும். கர்த்தர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், கிருபை பெருகட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே. இதுல அப்ப அந்த விசுவாசத்துல இந்த நாட்களில குணமாக்கி செயல்பட, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததல்லவா, செயல்படுத்துவீராக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.